ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ஓட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 1.5 hours எபிசோட். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எபிசோட் 3ஓட ஒரு சின்ன ரீக்கை பார்த்துடலாம். ஹாப்பரும் லெவனும் அப்சைட் டவுனில் பார்த்த பெரிய வாலை பிரேக் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியல. மிலிட்ரி லெவனை அப்சைட் டவுனில் தேடிட்டு இருக்காங்க. லெவனை ஒரு சோனிக் சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி செயலிழக்க வைக்கிறாங்க. ஆனால் ஹாப்பர் காப்பாத்திடுறாரு. அப்போ சுலிவனோட அசிஸ்டன்ட் ஏக்கர்ஸை லெவனும் ஹாப்பரும் கடத்திடுறாங்க. ஏக்கர்ஸ் மைண்ட்குள்ள லெவன் பார்க்குறப்ப பேஸ் பத்தியும் டாக்டர் கேன்னு ஒருத்தங்க வெக்னாவை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. ஆனா லெவன் மெட்டல் டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஏக்கர்ஸ் மைண்ட்குள்ள பாத்திருக்க மாட்டா. வில் அவன் வெக்னாவா மாதிரி நடக்கிறத பாக்குறான்னு குரூப் கிட்ட இன்ஃபார்ம் பண்றான். அடுத்த டார்கெட் டெரிக் தான் சொல்றான். அப்ப கேங் ஒரு பிளான் பண்றாங்க. டெரிக் ஃபேமிலிய கண்ணை கட்டி கடத்திட்டு டெரிக்க தூக்க வர டெமோகார்கன் மேல டிராக்கரை வச்சுட்டோம்னா வெக்னா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு. ஆனா லாஸ்ட் மினிட்ல டெரிக் கண்ணு முழிச்சு இருக்க இடத்த பாத்துட்டதுனால டெமோகார்கன் டெரிக் இருக்க இடத்த நோக்கி வருது. அதை வில் சென்ஸ் பண்றான். க்ரீல் ஹவுஸ்ல ஹாலி ஜாலியா இருக்கா. அப்போ ஒரு லெட்டர் வருது. அதுல சொல்ற இடத்துக்கு வர சொல்லி போட்டிருக்கு. ஹாலியும் ஹென்ரின்னு நினைச்ச அந்த மேப்பையும் காம்பஸையும் ஃபாலோ பண்ணி போறா. பார்த்தா அங்க ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு, குகையெல்லாம் இருக்கு. அங்க பார்த்தா மேக்ஸ் இருக்கா. இதோட எபிசோட் 3 முடியுது. இப்ப வாங்க நம்ம எபிசோட் 4 போலாம். ஜாய்ஸ் டெரிக் கிட்ட பேசுறாங்க. நாங்க உன்னை கடத்தினது நல்லதுக்கு தான், உன்னை மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்ததான்னு சொல்றாங்க. டெரிக் மிஸ்டர் வாட்ஸெட் எல்லாமே சொல்லியிருக்காருன்னு சொல்றான். ஜாய்ஸ் அந்த மான்ஸ்டரே மிஸ்டர் வாட்ஸெட்க்கு தான் வேலை செய்யறாங்க. இப்ப நீ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கட்ட அவுக்குறேன், கோஆபரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. கட்ட அவுத்தனே டெரிக் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். ராபின், ஜாய்ஸ், வில், எரிக்கா அவனை பிடிக்க ட்ரை பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள வில்க்கு டெமோகார்கன் அவங்கள நோக்கி வர்றது தெரியுது. வான் கதவை டெமோகார்கன் உடைச்சிட்டு உள்ள வருது. ஜாய்ஸ் கோடாரிய வச்சு டெமோகார்கனை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. கரெக்டா ஸ்டீவ் கார் வந்து டெமோகார்கனை அடிச்சு தூக்குது. டெமோகார்கன் திருப்பி அட்டாக் பண்ணாம கிட்ட ஒரு கேட் ஓபன் பண்ணி அப்சைட் டவுன்குள்ள போகுது. ஸ்டீவ் நம்ம ஏன் டெமோ மேல இருக்க டிராக்கரை வச்சு அப்சைட் டவுன்குள்ள போய் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். டஸ்டின் சிக்னல் குறையுதுன்னு கத்துறான். நான்சியும் சரின்னு சொல்றா. டெமோ போன அந்த கேட் க்ளோஸ் ஆக ஆக ஸ்டீவ் வேகமா காரை கேட் குள்ள விடுறான். அப்சைட் டவுன்குள்ள போயிடுறாங்க. டஸ்டினும் டெமோவோட சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். வில் டெமோ மைண்ட் மூலமா ஹாலியோட சேர்த்து 4 குழந்தைங்க ட்ராப் ஆயிருக்கிறத பாக்குறான். விஷன்ல இருந்து வெளியே வந்து அப்படியே பயந்து போய் மூச்சு வாங்குறான். ஹாக்கின்ஸ்ல ஹாலியோட கிளாஸ்மேட் டெபிய மிலிட்ரி வந்து கூட்டிட்டு போறத காமிக்கிறாங்க. பார்த்தா ஹாலியோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையுமே ஒரு பஸ்ல ஏத்திருக்காங்க. டாக்டர் கே குழந்தைங்கள மேக்ஸில வச்சு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி சுலிவனுக்கு ஆர்டர் போடுறாங்க. குழந்தைங்கள லெவன் தான் தூக்கி இருக்கான்னு நினைச்சு குழந்தைங்களை யூஸ் பண்ணி லெவனை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்சைட் டவுன்ல ஸ்டீவ் கேங்க்கு டெமோ டிராக்கர் சிக்னல் கட் ஆயிருது. ஒரு இடத்துல போய் மோதி நிக்கிறாங்க. பார்த்தா ஹாப்பர் லெவன் பார்த்தா அதே வால்ல தான் மோதி நிக்கிறாங்க. ஜாய்ஸ், ஜானத்தன் ஸ்டீவ் கேங்க ரேடியோல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் ரிட்டர்ன் வரல. வில் அவன் விஷன்ல பார்த்ததை வரையறான். இதை நான் பார்க்க கூடாதுன்னு வெக்னா நினைக்கிறான்னு வில் சொல்றான். நீ டெமோவை ரொம்ப பக்கத்துல பார்த்தனால ஹைவ் மைண்டோட சிக்னல் ஸ்ட்ராங் ஆகி மெயின் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்டையே போயிட்டேன்னு ராபின் சொல்றா. ஹாலியோட சேர்த்து 4 குழந்தைங்க அங்க இருக்க கோபுரத்துல அட்டாச் ஆகியிருக்காங்க. இன்னும் 8 கோபுரம் எம்டியா இருக்கு. வெக்னாக்கு இன்னும் 8 குழந்தைங்க தேவைப்படுறாங்கன்னு சொல்றான். ஆனா எதுக்குன்னு புரியல, ஏன் 12 பேருன்னு தெரியலன்னு பேசிக்கிறாங்க. கரெக்டா அப்ப மைக்கும் லூக்கஸும் மிலிட்ரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறத பார்த்ததா வந்து சொல்றாங்க. ஃபாரஸ்ட்ல மேக்ஸ் ஹாலி கிட்ட பேசுறா. ஆனா ஹாலிக்கு ஹாக்கின்ஸ்ல கோமால இருக்க மேக்ஸ் எப்படி இங்க நல்லா இருக்கான்னு ஒரு டவுட். ஹாலி, ஹென்றி எனக்கு லெட்டர் எழுதி அவருக்கு ஹெல்ப் பண்ண இங்க வர சொன்னாரு, அவரை காப்பாத்தணும்னு சொல்றா. மேக்ஸ் அந்த லெட்டரை எழுதினதே நான் தான் சொல்றா. என் கூட வான்னு சொல்றா. ஹாலி, நீ மான்ஸ்டர் இல்ல மேக்ஸ் தான் நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறா. மேக்ஸ், மான்ஸ்டருக்கு உங்க அண்ணா மோஹாக் ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ணலாம்னு இருந்தான்னு தெரியுமான்னு கேக்குறா. ஹாலி சமாதானமாகி மேக்ஸ் கூட போறா. மேக்ஸ் ஹாலிய அவ தங்கி இருக்க வால்குள்ள இருக்க குகைக்குள்ள கூட்டிட்டு போறா. மேக்ஸ் அதை அவ வீடாவே மாத்திருக்கா. இது ஹென்ரியோட மெமரிஸ்குள்ள இருக்க ஒரு இடம். ஆனா இது ஒரு பிரிசன்னு சொல்றா. ரைட் சைட் அப்ல குழந்தைங்க எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. அவங்கள மேக்ஸிக்கு கூட்டிட்டு வரத எரிக்கா வாட்ச் பண்ணி கேங்குக்கு இன்ஃபார்ம் பண்றா. வெக்னா டார்கெட் பண்ண குழந்தைங்களை காப்பாத்த அவங்கள டனல் மூலமா கூட்டிட்டு வந்து முரே மூலமா அவங்கள ஹாக்கின்ஸை விட்டு அனுப்பிட்டா வெக்னானால அவங்கள கண்ட்ரோல் பண்ணி தூக்க முடியாதுன்னு மைக் கேங் பிளான் பண்றாங்க. வாஷ்ரூம்க்கு கீழே இருக்க டனல் மூலமா போலாம்னு ராபின் சொல்றா. வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க மிலிட்ரி சந்தேகப்படாத ஒரு ஆள் உள்ள போகணும். அதுக்கு டெரிக்க சூஸ் பண்றாங்க. ஏன்னா அவனை தான் மிலிட்ரி இன்னும் கண்டுபிடிக்கல. லெவனும் ஹாப்பரும் பேஸ் கிட்ட வந்துடுறாங்க. உள்ள போறக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வெக்னா உள்ள இருந்தா பவரே இல்லாம எப்படி ஹாலிய தூக்குனான்னு ஹாப்பர் கேக்குறாரு. லெவன் கிட்ட பதில் இல்ல. ஆனா எப்படியாவது உள்ள போகணும்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப டஸ்டின் ரேடியோல ஹாப்பரை கான்டாக்ட் பண்ண பாக்குறான். ஹாப்பரும் லெவனும் பத்திரமா இருக்காங்கன்னு ஸ்டீவ் கேங் ரிலீவ் ஆகுறாங்க. நாங்களும் அப்சைட் டவுன்ல தான் இருக்கோம். டெமோவை டிராக்கர் வச்சு ட்ராக் பண்ணி வந்தோம். ஆனா எங்க கார் ஒரு வால்ல மாட்டிக்கிச்சு. லெவன் பவர் யூஸ் பண்ணி காரை எடுத்தாதான்
டெமோவை ட்ராக் பண்ணி ஹாலியை கண்டுபிடிக்க முடியும்னு டஸ்டின் சொல்றான். ஹாப்பர் டவுனோட இன்னொரு சைட்ல நாங்களும் அந்த வாலை பார்த்தோம்னு சொல்றாரு. நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம், நாங்க உங்களை வந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. 11 பேஸ்குள்ள போறக்கும் ஓகே சொல்றாரு. மேக்ஸ் ஹாலி கிட்ட வெக்னாவோட 4 கில் பத்தியும் கேட் ஓபன் ஆனது பத்தியும் சொல்றா. அப்புறம் எப்படி நீ இங்கன்னு ஹாலி கேக்குறா. நான் செத்துட்டேன்னு தான் நினைச்சேன், ஆனா கொஞ்ச நேரத்துல நான் கண்ணு முழிச்சேன்னு சொல்றா. அப்போ மேக்ஸ் ஹாக்கின்ஸ் லேப்ல இருக்க மேசக்கர் நடந்த ரெயின்போ ரூம்ல இருக்கா. அங்கிருந்து வெளியே ஓடி போய் எக்ஸிட் கதவு வழியா போறா. ஜாய்ஸ் ஒரு ஃபிளையர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல டேட் 1959 இருக்கு. ஒரு பிளே நடக்க போகுதுன்னு போட்டிருக்கு. கீழே ஹென்ரின்னு எழுதியிருக்கு. ஹாலி டைம் டிராவல் பண்ணியான்னு கேக்குறா. இல்ல, நான் ஹென்ரியோட மெமரிஸ்குள்ள மாட்டிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு சொல்றா. அங்க இருந்து நான் ஒவ்வொரு மெமரியா மாறி மாறி போயிட்டே இருந்தேன். ஆனா இந்த இடம் ஒரு பசில் மாதிரி. ஒரு கட்டத்துல ஆரம்பிச்ச மெமரிக்கே போயிட்டேன், ஹாக்கின்ஸ் லேபுக்கு. அப்பதான் எனக்கு கேட் புஷ் பாட்டு கேட்டுச்சு. இதுக்கு முன்னாடியும் அந்த பாட்டு தான் என்னை காப்பாத்துச்சு. லூக்கஸ் இன்னும் என்ன கிவ் அப் பண்ணலன்னு மேக்ஸ் சொல்றா. அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி ஒரு மெமரிக்கு போனேன். அது வெக்னா என்ன கர்ஸ் பண்ண மெமரி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆன மெமரி எல்லாம் பார்த்திருக்கா. மேக்ஸை கில் பண்ண மெமரியில இருந்து வெக்னாவோட பிளேஸுக்கு போறா. அங்க ரைட் சைடு அப்புக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. ரன்னிங் அப் த ஹில் பாட்டு ஓடுது. லூக்கஸ் ஹாஸ்பிட்டல்ல மேக்ஸ் கையை பிடிச்சிட்டு எந்திரிக்க சொல்லிட்டு இருப்பான். இதை நம்ம எபிசோட் 2ல பார்த்திருப்போம். மேக்ஸுக்கு லூக்கஸ் கையை கூட ஃபீல் பண்ண முடியுது. மேக்ஸ் அதை நோக்கி ஓடுறா. கரெக்டா சாங் ஸ்டாப் ஆகி போர்ட்டல் க்ளோஸ் ஆயிருது. பார்த்தா ஹென்றி மேக்ஸுக்கு பின்னாடி நிக்கிறான். மேக்ஸ் ஓடுறா. அப்பதான் இந்த மவுண்டெயினை பாக்குறா. ஹென்றி பாதி வெக்னாவா மாறி வர்றான். மேக்ஸ் குகைக்குள்ள ஓடுறா. ஹென்றி உள்ள வராம அப்படியே பயந்து நின்னா. பயத்துக்கும் மேல மிரண்டு போயிருந்தான். இந்த மெமரிக்குள்ள அவன் வரமாட்டான், அதனால இதை நான் என் வீடா மாத்திக்கிட்டேன். இப்ப வர ஒண்ணு இங்க செத்தரணும், இல்லன்னா நடந்ததை ஏத்துக்கணும்னு மட்டும்தான் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தப்பிக்கிறக்கான கதவு திறந்த மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஹென்றி வரப்ப நீ இங்க வந்தது அவனுக்கு தெரியக்கூடாது, நீ திரும்ப போ, அதான் தப்பிக்கிறக்கான ஒரே வழின்னு மேக்ஸ் சொல்றா. ஹாலியும் சரின்னு சொல்றா. டெரெக் அண்டர் கவரா மாறி மேக்ஸில குழந்தைங்க இருக்க இடத்த ரீச் ஆகிடுறான். மிலிட்டரியும் சந்தேகப்படாம டெரிக்க உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. முரே பசங்களுக்கு சப்ளை எடுத்துட்டு வந்திருக்காரு. குழந்தைங்களை லாரியில கூட்டிட்டு போறதுக்கான செட்டப்போட வந்திருக்காரு. டெரிக் உள்ள இருந்து மைக் கேங்க் ரேடியோ பண்றான். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றான். மிஸ்டர் வாட்ஸ்கிட்ட பார்த்த குழந்தைங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்துறான். மைக் கேங் டனலுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மைக்கும் வில்லோட டெமோ விஷன் பத்தி பேசிட்டு போறாங்க. உன் விஷனை பாக்குறதுக்கும் மேல ஏதாவது பண்ண முடியுதா பாரு, ஏன்னா உனக்கு பவர்ஸ் விசார்ட் மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வரல, சாசரர் மாதிரி நேச்சுரலா வருது அப்படின்னு மைக் சொல்லிட்டு இருக்கான். ராபின் அவங்க பேசுறத பாக்குறான். வில்க்கு மைக் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ராபினுக்கு புரியுது. 11 அப்சைட் டவுன்ல இடிக்கிற தண்டரோட டைமிங் கூட மேட்ச் பண்ணி பேஸ்குள்ள ட்ரைனிங்ல பண்ண மாதிரியே ஜம்ப் பண்றா. காட்ஸ்க்கு சவுண்ட் கேட்க கூடாதுன்னு தான் தண்டர் கூட டைமிங் மேட்ச் பண்றா. உள்ள போயிட்டு ஹாப்பருக்கு காடோட ஐடி கார்டை வச்சு கேட் ஓபன் பண்ணி விடுறா. அவளுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்ததுக்கு ஹாப்பருக்கு தேங்க்யூன்னு சொல்றா. டஸ்டின் டிராக்கர்ல வர சிக்னல் வச்சு ஒன்னு கண்டுபிடிக்கிறான். அந்த வால்ல கதவு இல்ல, ஏன்னா அந்த வால் அப்சைட் டவுனை சுத்தி சர்க்கிள்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றான். இதை வச்சு எப்படி ஹாலிய கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டீவ் கேக்குறான். இந்த சர்க்கிள் வாலோட சென்டர்ல ஹாக்கின்ஸ் லெபார்டரி இருக்கு, ஏன் ஹாக்கின்ஸ் லேப் சென்டர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு டஸ்டின் சொல்றான். டனல்குள்ள போற வழியில ராபின் வில் டல்லா இருக்கிறத பார்த்து வில் கிட்ட பேசுறா. அவளோட ஸ்கூல் கிரஷ் டாமி டாம்சனை பத்தி சொல்றா. ஆனா டாமி அவளை அப்படி பார்க்கலன்னு சொல்றா. அந்த டைம்ல என் சின்ன வயசு வீடியோவை பார்த்தேன். எதை பத்தியும் யோசிக்காத ஒரு ஃபியர்லெஸ்ஸான குட்டி ராபினை நான் பார்த்தேன். அப்பதான் ஒன்னு புரிஞ்சுது. நான் மத்தவங்க கிட்ட ஆன்சர்ஸை தேடிட்டு இருந்திருக்கேன், ஆனா எல்லா ஆன்சருமே என்கிட்ட தான் இருந்திருக்கு. என்னை ஏத்துக்க வேண்டியது மத்தவங்க இல்ல, நான் தான். நான் நானா இருக்க என்னைக்குமே பயப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுது. ஒன்ஸ் இதை நான் ரியலைஸ் பண்ணனே ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணேன்னு ராபின் சொல்றா. வில்லும் அதை கேட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றான். லூக்கஸ் பாத்ரூம் குள்ள போக ஹோல் கிரியேட் பண்றான். அப்படி பண்ணும்போது வாட்டர் பைப்பை தட்டிடுறாங்க. டெரெக்கு ஜாய்ஸ் ரேடியோ சிக்னல் கொடுக்க வாட்ஸ்அப்பை பார்த்த ஒவ்வொரு குழந்தையா டெரெக் பாத்ரூமுக்கு அனுப்புறான். லூக்கஸ் வில் ராபின் குழந்தைங்களை டனல்குள்ள இறக்குறாங்க. அந்த டைம்ல பைப் உடைஞ்சு தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்குது. மைக்கும் வில்லும் அதை அடைக்க ட்ரை பண்றாங்க. அதை வாட்ஸ்அப்பை பார்க்காத ஆஷ்லேன்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டு போய் காட்ஸ் கிட்ட சொல்லிடுது. டெரெக் மிச்ச குழந்தைங்களை கூட்டிட்டு பாத்ரூமுக்கு ஓடுறான். டெரெக் மைக் வில் காட்ஸ் உள்ள வராம தடுக்க பாக்குறாங்க. ஆனா காட்ஸ் அடிச்சுட்டு உள்ள வந்து குழந்தைங்க தப்பிக்கிறத பிடிச்சாடுறாங்க. அப்சைட் டவுன்ல ஏக்கர்ஸ் தப்பிச்சு பேஸ்க்கு வந்துடுறான். 11 ஹாப்பரும் பேஸ்குள்ள இருக்க லேபுக்கு வந்துடுறாங்க. ஏக்கர்ஸ் கேவ அலர்ட் பண்ணிருப்பான். அப்ப 11 பவர்லெஸ் ஆக்குற சோனிக் வேவ் ஸ்டார்ட் ஆகுது. 11 சுருண்டர்றா. ஏக்கர்ஸ் கேயோட அங்க வரான். கே 11 பாத்துறாங்க. உன்னை ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஹாப்பர் ஒளிஞ்சு கன் வச்சு சுடுறாரு. ஆனா கன் ஜாம் ஆயிருது. அப்ப ஏக்கர்ஸ் ஹாப்பர் அட்டாக் பண்றான். திருப்பி ஹாப்பர் அடிக்கும் போது லேப்ல இருக்க டென்டக்கல் ஹாப்பர் கழுத்தை நெரிக்குது. கே ஹாப்பர்ட்ட பேசுறாங்க. நீ தான் அவளை இவ்ளோ நாளா ஒளிச்சு வச்சிருந்தியா, கடைசியில இங்க ஏன் கூட்டிட்டு வந்த, எனக்கு தெரியாதது அப்படி என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு ஹாப்பரை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இடையில 11 வந்து கேவ அட்டாக் பண்ண பாக்குறா. ஆனா
ஆனா முடியல. ஹாப்பர் டென்டக்கிள் இருந்து ரிலீஸ் ஆகி கேவோட பேட்சை எடுத்துட்டு கேவை அடிச்சிடுறாரு. லெவனை தப்பிச்சு நான்சி கிட்ட போக சொல்றாரு. அப்ப ஹாப்பர் ஜாக்கெட் வழியா அவர் மேல ஃபுல்லா வெடிகுண்டு கட்டி இருக்கிறத பாக்குறா. சப்போஸ் ஹென்ரிய எங்க பார்த்தாலும் ஹியூமன் பாமா மாதிரி ஹென்ரிய சாவடிக்கிறது தான் அவரோட எல்லா கிராலோட பிளானே. இதை யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாரு. லெவன் கிட்ட நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. லெவன்னாலையும் சோனிக் வேவ்ஸ்னால அவரை தடுக்க முடியல. ஹாப்பர் கதவை லாக் பண்ணிட்டு 11 ஏக்கர்ஸ் விஷன்ல பார்த்த டோர் கிட்ட போறாரு. அவரு பொண்ணு இறந்ததை நினைச்சு பாக்குறாரு. சாரா கூட ஹாப்பியா இருந்ததை நினைச்சு பாக்குறாரு. அழுகுறாரு. அவரை தேத்திட்டு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. ராபின் 3 குழந்தைங்களை முன்னாடி கூட்டிட்டு வந்து முறையோட லாரியில ஏத்துறா. லூக்கஸ் 2 குழந்தைங்களை டனல்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எரிகா, மைக், ஜாய்ஸ், வில், டெரிக் அப்புறம் மத்த குழந்தைங்களை மிலிட்டரி கூட்டிட்டு போறத பார்த்து ராபின் லூக்கஸ்க்கு சொல்றா. சுலிவன் வராரு. 5 குழந்தைங்களை காணன்னு காட் சொல்றாங்க. ஜாய்ஸ் இந்த குழந்தைங்களுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. சுலிவன் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணதான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்னு சொல்றாரு. டெரிக் சார் எங்களை தேடி வரதை நான் பார்த்துட்டேன். உங்களாலையும் உங்க ஆளுங்களாலையும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு கத்துறான். அப்ப வில்க்கு விஷன் தெரியுது. டெமோ ஓடி வர்றது தெரியுது. அவங்க வந்துட்டாங்கன்னு வில் சொல்றான். லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. தரையில மெட்டல் பிளேட் போட்டிருக்க இடத்துல இருந்து ஏதோ உடைக்கிற சத்தம் வருது. சோல்ஜர்ஸ் கண்ணோட ரெடியா இருக்காங்க. கேட்டை ஓபன் பண்ணி டெமோகார்கன் வெளியே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. சோல்ஜர்ஸ் எல்லாரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. 2வது டெமோவும் இன்னொரு கேட்டை ஓபன் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுது. வில் விஷன்ல தான் இருக்கான். 3வது டெமோ வரத பாக்குறான். எரிகா அட்டாக் பத்தி ராபினுக்கு ரேடியோ பண்றா. அங்கேயும் எல்லா பக்கமும் கேட்ஸ் ஓபன் ஆகுது. லூக்கஸ் இருக்க டனல்லையும் கேட் ஓபன் ஆகுது. முரேவும் ராபினும் லாரியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அங்கேயும் 3 டெமோ லாரி பின்னாடி ஓடுது. மைக் குழந்தைங்களையும் வில், ஜாய்ஸையும் கூட்டிட்டு நம்ம ரேடியோ ஷாக்கு போயிட்டா டனல்குள்ள போயிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறான். டெமோ எல்லாம் சுத்து போடுது. அப்ப கேட்டுக்கு ஃபயர் பண்றவர் வந்து டெமோவை ஃபயர் பண்றாரு. வில் கனெக்ட் ஆயிருக்கனால வில்க்கு அது அஃபெக்ட் ஆகி வலியில துடிக்கிறான். எல்லா டெமோவும் துடிக்குது. செயலிழந்து போகுது. எல்லாம் கீழே விழுகுது. அப்சைட் டவுன் பேஸ்ல சானிக் வேவ் ஸ்டாப் ஆகுது. பார்த்தா ஹாப்பர் கதவை திறக்கிறாரு. 11 உள்ள போறா. மைக்கு மேக்ஸி கேட்ல ஒரு ஷேடோ தெரியுது. 11 மெட்டல் டோர்க்குள்ள போறா. பார்த்தா அங்க நம்பர் 8 காலி அங்க இருக்கா. சீசன் 2 எபிசோட் 7ல பாத்திருப்போம். இவங்கள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி சானிக் வேவ்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. 11 காலி கைய பிடிக்கிறா. காலி 11 ரிலீஃபா பாக்குறா. மேக்ஸி கேட் வழியா வெக்னா உள்ள வரான். பார்க்கவே பவர்ஃபுல்லா மாறி இருக்கான். சோல்ஜர்ஸ் எல்லாம் சுடுறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. ஒரு கை அசைவுல எல்லாரையும் தூக்கி அடிச்சிடுறான். ஃபயர் பண்றாங்க. ஆனா அதையும் ஒரு கையில ஸ்டாப் பண்ணி திருப்பி அடிச்சிடுறான். மைக்கும் குழந்தைங்களும் அதுல கீழே விழுந்துடுறாங்க. சுலிவன் மேலையும் தீ பத்திருது. அப்படியே கைய தூக்கி எல்லா டெமோவையும் எந்திரிக்க வைக்கிறான். டெமோஸ் முறை லாரி மேல ஏறிடுது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றதுல லாரி கவர்ந்துருது. டனல்லையும் லூக்கஸ டெமோஸ் சுத்து போட்டுருது. ஜாய்ஸ் மறைஞ்சிருக்க வேனை வெக்னா தூக்கி அடிச்சுட்டு கிட்ட வரான். ஜாய்ஸ் கிட்ட வராதான்னு கத்திட்டே முன்னாடி வராங்க. வெக்னா ஜாய்ஸையும் தூக்கி போட்டுறான். தூரத்துல இருக்க வில்ல கை அசைவுல அப்படியே தூக்குறான். அவனை கிட்ட கொண்டு வர வைக்கிறான். நீ அவங்கள பாத்தியா வில்லியம்? குழந்தைங்கள பாத்தியா? நான் ஏன் அவங்கள சூஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு கேக்குறான். பேரலா சீன்ஸ காமிக்கிறாங்க. டெமோ முறை லாரி ஓபன் பண்ணி உள்ள வருது. லூக்கஸையும் அடிச்சிருது. ஏன்னா அவங்க உடம்பு அளவுலயும் மைண்ட் அளவுலயும் ரொம்ப பலவீனமானவங்கன்னு சொல்றான். மைக் டெமோஸ் குழந்தைங்களை இழுத்துட்டு போறத பாக்குறான். லூக்கஸும் கடைசி வர ட்ரை பண்றான். ராபினும் குழந்தைங்க இருந்த இடத்துல கேட் க்ளோஸ் ஆகிறத பாக்குறா. ஈஸியா அவங்க மைண்ட ரீஷேப் பண்ணி மேனிபுலேட் பண்ணிடலாம்னு சொல்றான். நீ தான் வில் இந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட். உன்னாலதான் என்னால எவ்வளவு பண்ண முடியும்னு நான் பார்த்தேன். சில மைண்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றான். வில் மனசு கஷ்டப்பட்ட சில மொமெண்ட்ஸ காமிக்கிறாங்க. ஏன் உலகத்துலதான் இருக்கணும்னு சொல்லி அப்படியே வில்ல ரிலீஸ் பண்றான். அப்சைட் டவுன்குள்ள அப்படியே போயிடுறான். வில்க்கு டெமோகார்கன் விஷன் தெரியுது. ஒரு டெமோ ராபின் கிட்ட வருது. இன்னொன்னு லூக்கஸ் கிட்ட, இன்னொன்னு மைக் கிட்ட வருது. வில்க்கு ராபின் பேசினது ஞாபகம் வருது. நான் மத்தவங்க கிட்ட ஆன்சர்ஸ் தேடிட்டு இருந்திருக்கேன். ஆனா எல்லா ஆன்சர்ஸும் என் கிட்ட தான் இருந்திருக்கு அப்படின்னு. வில் கண்ணை மூடுறான். சீசன் 2 எபிசோட் 8ல வில் மைண்ட் ஃபிளேயர் கண்ட்ரோல்ல இருக்கப்ப வில்க்கு சில மெமரிஸை ஞாபகப்படுத்துவாங்க. அந்த மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது. வில் மைக் கூட கிண்டர் கார்டன்ல ஃப்ரெண்ட் ஆனது. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டது. ஜாய்ஸ் வாங்கி கொடுத்த கிரேயான்ல வரைஞ்சது. கேசில் பையர்ஸ ஜானத்தன் கூட சேர்ந்து கட்டுனது. வில் சாசரர் மாதிரி வேஷம் போட்டுட்டு சந்தோஷமா விளையாடுறது. இது எல்லாமே ஞாபகம் வருது. பின்னாடி நான் நானா இருக்க என்னைக்குமே பயப்படக்கூடாதுன்னு ராபின் சொன்னது கேக்குது. மைக் கிட்ட ஓடி வந்த டெமோ ஏர்ல ஃப்ரீஸ் ஆகி வலியில துடிக்குது. அப்படியே மைக் வில்ல பாக்குறான். வில் வெக்னா கை வச்சிருக்க மாதிரியே வச்சு நிக்கிறான். ஜாய்ஸும் ஷாக்கா பாக்குறாங்க. வில்லு கண்ணு அப்படியே ஒயிட்டிஷா இருக்கு. லூக்கஸையும் அட்டாக் பண்ண டெமோ வருது. வில் இன்னொரு கைய தூக்குறான். அதுவும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. ராபினை அட்டாக் பண்ண வருது. வில் தலைய தூக்குறான். அதுவும் ஃப்ரீஸ் ஆகுது. அப்படியே எல்லா டெமோவும் ஏர்ல பறக்குது. வெக்னா சீசன் 4ல அவன் விக்டிம்ஸ பண்ண மாதிரியே வில்க்கு டெமோ விஷன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியறாங்க. கைய இறக்குறான். டெமோ
கையெல்லாம் ட்விஸ்ட் ஆகி கழுத்து உடைஞ்சு கீழே விழுகுது. வில் முட்டி போட்டு உட்கார்றான், கைய ரிலீஸ் பண்றான், கண்ணு நார்மல் ஆகுது. லெவன் ஹென்ரிக்கு வர மாதிரியே மூக்குல இருந்து ரத்தம் வருது. வில் அவனோட இன்னர் பவரை ரியலைஸ் பண்ணிடுறான். இதோட சீசன் 5 பார்ட் 1 ஃபினாலே முடியுது. டிசம்பர் 25 ரிமைனிங் எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.